வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல தீபாவளி ஸ்வீட்ஸ் பால்ஸ் எதங்க பண்ண போறேன், எப்படி பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. 4 கிலோ மைதா மாவு குட்டிப்போம். ஒரு மாதிரி இப்படி கேப் விட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுப்போம். 1/4 ஸ்பூனு ஆப்ப சோடா போட்டுப்போம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுப்போங்க. ஒரு 100 கிராம் நெய் ஊற்றிப்போங்க. இந்த இடத்துல மட்டும் நல்லா கலரி விட்டுருவோம். எல்லாம் போட்டு நல்லா பேசிட்டு இப்படி உதுத்து விட்டோம்னா அப்படியே கொட்டணும். இதுதான் பதம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிஞ்சாலே போதும். சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி அடிச்சுலாம் பேசக்கூடாது. நீ மாவு பார்த்தாலே தெரியுது பாரு, தெரியுதா? லேயர் லேயரா சப்பாத்திக்கு வந்து இப்படி வராது, நல்லா வலுக்கு வலுக்குன்னு இருக்கும். சரியா? இப்போ மாவு எடுத்தாலே அப்படி உதிர்ந்து போகுது பாரு. இதுதான் இதோடைய பதம். மாவு காஞ்சிடக்கூடாது. லைட்டாக நெய் எடுத்து அப்படி மேலே ஒரு பறிச்சு மூடிடலாங்க. ஒரு 4 ஹவர் நல்லா ஊருட்ட மாவு. இப்போ வந்து கேஸை பற்ற வச்சு சக்கரை பாக எடுத்துருவோம். இங்கே பாருங்க, சக்கரை போட்டுப்போம். இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சக்கரையை போட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. கேஸை பற்ற வச்சுட்டு லைட்டாக 2 கிண்டி கிண்டி விட்டோம்னா அடியில் சக்கரை உட்காராத, மேலே கலந்து நல்லா கொதிச்சிச்சா, நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு கொழப்பு தான். ஏலக்காய் தூள் போடுறேன், போதும். அவ்வளோதாங்க, சக்கரை பாவு எடுத்தாச்சு. இப்போ பாதுஷா மாவுக்கு ஊற வச்சுருந்தோம், கலர் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பாருங்க, நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இப்படி வச்சுக்கணும். மாவு இப்படி வச்சு நல்லா ஒரு அழுத்தம் இப்படி கொடுக்கணும். இப்படி அப்படி ஒரு மாதிரி சூழல் கொடுக்கணும். சுத்து மாதிரி அப்படி விட்டு அப்படியே அப்படி ஒரு அழுத்திட்டிங்களா, இந்த இடத்துல கட்டவரில் வச்சு ஒரு அழுத்தியாச்சா, இதை எடுத்து கட்டவரில் அழுத்து இப்படி வச்சு பாருங்க, பாதுஷா சேஃப் அப்படி வந்திருக்கா, அப்படி எடுத்து வச்சுருங்க. கேஸை பற்ற வச்சுருவோம். இந்த எண்ணெய் மட்டும் ஃபுல் சூடு இருக்கக்கூடாதுங்க. போட்டோன்னே பொறன்னு பொரிக்கக்கூடாது. அப்படியே லைட் சூடில் தான் போடணும். இந்த கலர் போதும், எடுத்துருவோம். பொரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் ஒன்று ஒன்றா போட்டுருவோம். அவ்வளோதாங்க, பாதுஷா ரெடிங்க. இங்கே பாருங்க, பாருங்க, இப்படி உடைச்சிங்கன்னா அப்படி சும்மா லேயர் லேயராக இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்கு. சாப்பிட்டு பட்டுருமா சோக்கே? செம்மையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து, சமைச்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மக்களே, பாதுஷா சாப்பிட்லாம்.